அரசியல் பிரபலங்களுடன் சேர்ந்திருக்கும் புகைப்படங்களை காட்டி அதை வைத்து மோசடிகளில் ஈடுபடுவதும், மோசடி நபர்களிடம் தெரியாமல் சிக்கிக் கொண்டு பணத்தையும் வாழ்க்கையையும் தொலைத்து விடுவதும் அவ்வப்போது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த வரிசையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெயரை பயன்படுத்தி மோசடியில் ஈடுபட்டதாக 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு வந்த நபர் ஒருவர் அமைச்சர் உதயநிதியின் உதவியாளர் என்று சொல்லிக்கொண்டு அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி லட்சக்கணக்கில் பணத்தை வாங்கி ஏமாற்றியதாக தாம்பரத்தைச் சேர்ந்த தாமோதரன் மற்றும் அவரது மகன் ஹரீஷ் ஆகியோர் மீது புகார் அளித்தார். அந்த புகாரின் பேரில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றும் தாமோதரனும் மத போதகரான அவரது மகன் ஹரீஷும் உதயநிதியின் பெயரை பயன்படுத்தி மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களை கைது செய்து மேற்கொண்ட விசாரணையில் உதயநிதியின் கையெழுத்தை மோசடியாக பயன்படுத்தியதும் தெரிய வந்தது. இதேபோல உதயநிதியின் வாகனம் என கூறி தந்தையும் மகனும் மோசடிக்கு பயன்படுத்திய வாகனத்தையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் இதேபோன்று வேறு யாரையும் ஏமாற்றி உள்ளார்களா என்பது குறித்தும் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.